தாருங்க. புது பலன் எனக்கு தாருங்க. இழந்ததை மீண்டும் தந்திடுங்க. இயேசுவே மனம் இறங்குங்க. இழந்ததை மீண்டும் தந்திடுங்க. இயேசுவே மனம் இறங்குங்க. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க. புது பலன் எனக்கு தாருங்க. நீர் என்னை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் உம்மை நான் விட்டுவிட்டேனே. கண்ணீர் நிற்கா வெடிப்புள்ள தொட்டிகளை நான் எனக்காக வெட்டிக் கொண்டேனே. நீர் என்னை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் உம்மை நான் விட்டுவிட்டேனே. கண்ணீர் நிற்கா வெடிப்புள்ள தொட்டிகளை நான் எனக்காக வெட்டிக் கொண்டேனே. ஜீவ தண்ணீரே எனது ஊற்றே. ஜீவ தண்ணீரே எனது ஊற்றே. மன்னியும் ஐயா மனம் இறங்கும் ஐயா. மன்னியும் ஐயா மனம் இறங்கும் ஐயா. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க. புது பலன் எனக்கு தாருங்க. நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாய் என்னை நீர் நட்டு வைத்தீரே. கனி இல்லாத காட்டுச் செடியாய் நான் இன்று மாறிப் போனேனே. நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாய் என்னை நீர் நட்டு வைத்தீரே. கனி இல்லாத காட்டுச் செடியாய் நான் இன்று மாறிப் போனேனே. சேனைகளின் தேவனே திரும்பி வாருமே. சேனைகளின் தேவனே திரும்பி வாருமே. திராட்சை செடியை கண்டோரும் ஐயா. திராட்சை செடியை கண்டோரும் ஐயா. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க. புது பலன் எனக்கு தாருங்க. அக்கிரமம் பொறுத்து மீறுதலை மன்னிக்கும் உமக்கு ஒப்பான தெய்வம் யாருண்டு? பாவங்களை எல்லாம் சமுத்திர
சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடும் தேவன் நீருண்டு. அக்கிரமம் பொறுத்து மீறுதலை மன்னிக்கும் உமக்கு ஒப்பான தெய்வம் யாருண்டு? பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடும் தேவன் நீருண்டு. என்றென்றைக்குமே கோபமாயிரே, என்றென்றைக்குமே கோபமாயிரே. திரும்ப என் மனம் இறங்குமையா, திரும்ப என் மனம் இறங்குவீரே. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. இழந்ததை மீண்டும் தந்திடுங்க, இயேசுவே மனம் இறங்குங்க. இழந்ததை மீண்டும் தந்திடுங்க, இயேசுவே மனம் இறங்குங்க. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று இங்கு சாலமோன் ஞானி அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் பலவிதமான காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவரே வேலை தாரும், திருமணத்தை தாரும், குழந்தை பாக்கியத்தை தாரும், எனக்கு ஒரு வீட்டை தாரும், இந்த பண தேவை இருக்கிறது, இந்த பணத்தை தாரும், இந்த வேலையில் நல்லதொரு விருத்தியை தாரும், எத்தனையோ விதமான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாலமோன் வாழ்க்கை பாருங்கள், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் ஒரு காலத்தில் கர்த்தரை நோக்கி அந்த விதமான விண்ணப்பத்தை தான் சாலமோன் ஏறெடுத்தான். ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இவ்வளவு பெரிய தேசத்தை என் தகப்பன் தாவீது நடத்தி கொண்டு போனது போல இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவதற்கு எந்த போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக நான் இருக்கிறேன். எனக்கு அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்திருந்தான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லி சாலமோனை ஒரு விசேஷித்த ஞானத்தினால் ஆண்டவர் நிறைத்து வல்லமையாக அந்த தேசத்தில் அவனை உயர்த்தினார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதனால் தான் இந்த சாலமோனினால் தைரியமாக சொல்ல முடிகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறவர். எத்தனையோ காரியங்களை எனக்கு தாரும் என்று கேட்கிற நாம இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு ஞானத்தை தாரும். படிக்கிற பிள்ளைகள் பாருங்கள், இப்பொழுது தேர்வுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். கல்வி ஞானத்தினால் என்னை நிரப்பும், இந்த பாடம் எனக்கு புரியவே இல்லை ஆண்டவரே, இந்த பாடத்தை எனக்கு விளங்கி கொடுத்து ஆண்டவரே இதில் நல்ல விதமாக நான் புரிந்து படித்து எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும், எனக்கு கல்வி ஞானத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிற போது ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கல்வி ஞானத்தை அவர் தந்தருள உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும், நாம் சாதாரணமாக வீட்டு வேலை செய்வதாக இருந்தாலும், பெரிய பெரிய தொழில்களை செய்ய வேண்டியது இருந்தாலும், எந்த காரியத்திற்கும் நமக்கு ஞானம் மிகவும் அவசியம். இந்த ஞானத்தை எனக்கு தாரும், உமது வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது, அந்த அறிவையும் புத்தியையும் எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமானால், நாம் செய்ய வேண்டிய காரியம் சிறியதோ அல்லது பெரியதோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கு ஞானத்தை தந்தருளி அவர் வாயிலிருந்து வருகிற அறிவையும் புத்தியையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மை உள்ளவர்களாக நம்மை நிலைநிறுத்த முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்ற வார்த்தையின்படியாக, அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்ற வார்த்தையின்படியாக இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு ஏற்ற ஞானம் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இப்பொழுது நான் சிக்கி இருக்கிற இந்த சிக்கலில் இருந்து வெளியே வருவதற்கு, இந்த ஒரு காரியத்தை நான் திறம்பட செய்து முடிப்பதற்கு, அதில் நான் மேன்மை அடைவதற்கு எனக்கு உமது ஞானத்தை தாரும் என்று எங்களோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களை உமது கண்கள் பார்க்கிறதப்பா. அவர்களுக்கு எந்த காரியத்தில் ஞானம் தேவையா இருக்கிறதோ, குடும்பத்தை நடத்துவதற்கோ, தொழிலை நடத்துவதற்கோ, ஊழியம் செய்வதற்கோ, ஆண்டவரே படிப்பதற்கோ, எதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்களோ, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அறிவும் புத்தியும் அவர்களுக்கு இறங்கி வரட்டும். ஒவ்வொருவருக்கும் உமது ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஞானத்தினால் அவர்கள் வாழ்க்கையை நீர் மேன்மைப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.